மகாகந்த சஷ்டி விரதத்தோட 6வது நாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமிக்கு பிரசாதத்துக்கு அவல் மிக்ஸ் பண்ணி வைக்கலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவளை நல்லா கழுவிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு ஏலக்காயும் இடித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாராளமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே சாமிக்கு பூவெல்லாம் மாற்றிட்டு சாமியை ரெடி பண்ணலான்ட்டு பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு புது பூ வச்சுட்டு கோலமே பழைய கோலம் இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு புதுசாக கோலமும் போட்டாச்சு. ஹஸ்பண்டுமே எழுந்திரிச்சு குளிக்க போயிட்டாங்க. நான் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு விளக்கு போட்டதுமே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாமி ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்ந்து சூப்பராக சாமியை கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா தான் நான் வந்து தண்ணியே குடித்தேன். நான் இன்றைக்கி விரதம். ஹஸ்பண்டுக்கும் சாமிக்கும் மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். 2 பேர்த்துக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். ஹஸ்பண்டும் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. சாமியையும் கொண்டு போய் பால் வலையில் விட்டுட்டு வந்தாச்சு. ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான்.